ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரெண்டில் என்ன ஏதாவது பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை வந்து ஐசிஐசிஐ பேங்க் தான் பார்க்க போகிறோம். ஐசிஐசிஐ பேங்க்கில் பொறுத்தளவு வந்து நம்ம ஏற்கனவே வந்து நேற்று நான் சொல்ல வேண்டியது, பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து இந்த பெரிய பிரேக் அவுட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன் மிஸ் பண்ணிட்டேன்னா, இந்த ஸ்டாக் வந்து ஸோ இமிடியேட்டாக அது வந்து டார்கெட் போகாது. ஏன்னா இது பெரிய ஸ்டாக் இல்லையா பார்த்தீங்களா. ஸோ ஸ்லோ டவுன் தான் போகும். பட் ஈவன் தோ யாராவது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்கை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய டார்கெட்டை வந்து நீங்கள் வந்து 5% வச்சுக்கலாம். உங்களுடைய ஸ்டாப் லாஸ் உங்களோட 10% வச்சுக்கலாம். டார்கெட் வந்து 10% வச்சுக்கலாம். ஓகே, நாளைக்கு எங்கே க்ளோசிங் எனக்குதோ அங்கேயே நீங்கள் உங்களுடைய என்ட்ரி எடுத்துக்கலாம். உங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் கீழே, அதாவது வந்து முந்தானாத்து நடந்த கேண்டிலுக்கு கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பட் இது அவ்வளோ சீக்கிரம் வராது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இது வந்து பெரிய ஸ்டாக்னால ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆகும். ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த ஸ்டாக் வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்டில் என்ன பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக்கை பார்க்கலாம். அதில் பிரேக் அவுட் பண்ண ஸ்டாக் வந்து ஆர்இஎஸ்சி லிமிடெட். ஆர்இஎஸ்சி லிமிட்டில் வந்து ஒரு ஸ்விங் ஹை இங்கே வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. அகெயின் ஒரு ஸ்விங் ஹை 12th மார்ச், அகெயின் ஒரு ஸ்விங் ஹை வந்து April 4th. இந்த 3 ஸ்விங் ஹையை நம்ம ஹைலைட் பண்ணோம்னா இன்றைக்கி நடந்த ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு ட்ரெண்டில் நான் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு கன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5% உங்கள் ஸ்டாப் லாஸ், 10% டார்கெட். இது பெருசாக மூவ்மெண்ட் நடந்தனால இமிடியேட்டாக நீங்கள் என்ட்ரி எடுக்கணும். இது போயிட்டு கீழே வரும், வந்தோன்னா ஒரு ரீடெஸ்ட் வந்தோன்னா இந்த இடத்துல வந்து உங்களோட என்ட்ரி நீங்கள் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 482 உங்களோட என்ட்ரி எடுத்துகிட்டு அங்கேருந்து உங்களுடைய டார்கெட்டும் உங்களோட ஸ்டாப் லாஸும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பொறுத்தளவு வந்து இந்த ட்ரெண்ட் எனக்கு கீழே வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து கீழே வரும்போது வந்து இந்த கேண்டில் பக்கத்தில் வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. ஓகே, ஸோ அடுத்து வந்து சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுக்கு எதுக்கு இந்த சார்ட்டை நான் காமிச்சிருக்கேன்னா, சோழமண்டல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கரெக்டாக பாருங்கள். இந்த ட்ரெண்டை நம்ம ஒரு ட்ரா பண்ணியிருக்கோம். எங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு ஸ்விங் ஹை 16th ஜனவரி வந்திருக்கு. அகெயின் ஒரு ஸ்விங் ஹை வந்து 8th ஏப்ரல் வந்திருக்கு. வந்தோடனே இந்த 2 ட்ரெண்டையும் நம்ம ட்ரா பண்ணும்போது இன்றைக்கி பாருங்கள், கரெக்டாக அந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோசிங் பண்ணியிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை வந்து எப்போ நம்ம பிரேக் அவுட் பண்ணதோ அப்போ வந்து உங்களோட என்ட்ரி நீங்கள் வச்சுக்கலாம். இது உங்களுடைய ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பேங்க் ஆஃப் பரோடா. ஸோ பேங்க் ஆஃப் பரோடா பொறுத்தளவு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி 3 ஸ்விங் ஹை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 11th மார்ச், அகெயின் ஒரு ஸ்விங் ஹை 4th ஏப்ரல், அகெயின் வந்து 26th ஏப்ரல். இந்த 3 ஸ்விங் ஹைலைட் பண்ணும்போது இன்றைக்கி வந்து ஒரு சரியான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட்டுக்கு உங்களோட என்ட்ரி நீங்கள் வச்சுக்கலாம். என்ட்ரி வந்து உங்களோட என்ட்ரி வந்து நாளைக்கு இன்றைக்கி என்ன க்ளோசிங் அதே க்ளோசிங்கில் நாளைக்கு என்ட்ரி எடுத்துங்க. இந்த ட்ரெண்ட் என் கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிங்க. 10% உங்களோட டார்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்து ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸை பார்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த 3 ட்ரெண்ட் லைன் இங்கே வந்து இப்போ 21st ஏப்ரல், அகெயின் 8th ஏப்ரல், அகெயின் வந்து ஒரு 12th ஏப்ரல். இந்த 3 ட்ரெண்ட் லைனுமே நம்ம கனெக்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைனை ட்ரா பண்ணும்போது வந்து இன்றைக்கி வந்து ஒரு கிளியர் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த கிளியர் பிரேக் அவுட் பேஸ் பண்ணி நாளைக்கு வந்து இங்கே என்ன க்ளோசிங் இருக்கோ அதில் உங்களோட என்ட்ரி எடுத்துக்கலாம். உங்களோட 10% டார்கெட் மெயின்டைன் பண்ணிவிட்டு இந்த ட்ரெண்ட் கீழே 5% உங்களுடைய எஸ்எல்ஐ நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் ஃபார் ஜூப்ளியன்ட் ஃபுட் ஒர்க்ஸ். அதுக்கடுத்து வந்து பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. இந்த 2 கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரெண்ட் ட்ரா பண்ண போகும்போது ஒரு ஸ்மால் தான் நமக்கு வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஓகேங்களா, ஒரு பெரிய பிரேக் அவுட் நடந்துச்சு, பட் க்ளோசிங் வரும்போது கீழே க்ளோசிங்காக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு வந்து 5% உங்களுடைய எஸ்எல்ஐ மெயின்டைன் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இந்த ட்ரெண்ட் கீழே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அது மாதிரி சிமிலர்லி இங்கே பார்த்தீங்கன்னா 2 கேண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டுமே கரெக்டாக சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னீங்கன்னா சம்டைம் வந்து கீழே வந்தால் கூட இதை சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கோத்ரேஜ். ஸோ கோத்ரேஜ் இண்டஸ்ட்ரியை பொறுத்தளவு வந்து நல்லா பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு, இங்கே ஒரு ஸ்விங் ஹை வந்திருக்கு. இது 3மே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணி வந்திருக்கு. இன்றைக்கி அந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சி பிரேக் டவுன் போட்டு மேலே வந்து கிளியர் இண்டிகேஷன் கொடுத்துருக்கு, மேலே தான் அப் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு
நாளைக்கு என்ன இன்றைக்கி என்ன க்ளோசிங் இருக்கோ அதை என்ட்ரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து உங்களோட டார்கெட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெயினாக வந்து இன்றைக்கி நம்ம பேச போகிறது வந்து ஃபைனலாக வந்து ஒரு ஸ்மால் டச் மட்டும் கொடுத்துட்றேன் ஃபார் நிஃப்டியுடைய இண்டெக்ஸு. நிஃப்டி இண்டெக்ஸ் நான் வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டுருந்தேன், ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ லாஸ்ட் வீக் வந்து அதில் கிளியராகவே சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இங்கே வந்துவிட்டு அதாவது வந்து எப்போ சொல்லியிருந்தேன், மண்டேக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். இதுக்கு அடுத்து மேலே போகுமா கீழே போகுமான்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த க்ரீன் லைன் அதாவது வந்து லாஸ்ட் 22,775 மேலே எப்போ மேலே வச்சு க்ளோசிங் வைக்குதோ அப்போ தான் 23,500 போகிற சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளியராக பாருங்கள் 22,783 டச் பண்ணிவிட்டு கீழே வந்து க்ளோசிங் வச்சிருச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட எத்தனை பாயிண்ட் கொடுத்துட்றாங்க, கிட்டத்தட்ட 200 பாயிண்ட்டு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ எப்போ இந்த க்ரீன் லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் வைக்கிறதோ அப்போ தான் மேலே போகிற சான்ஸ் இருக்குது. இல்லாட்டி என்ன ஆகும்னா இங்கே வந்த ட்ரெண்ட் லைன் இப்போ இங்கே போயிடுச்சு. ஓகேங்களா, வந்துருச்சா. அடுத்து வந்து இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாமல் திரும்பி வந்து இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணலாம். இல்லாத பட்சத்தில் இதே வந்து மேலே உடைச்சும் பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் மேலே உடைச்சி அப்படியே போயிடுச்சுன்னா அப் ட்ரெண்டில் போய்ட்டு மூவ் ஆகி டக்குன்னு போயிடும். ஓகேங்களா, உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து 23,200 23,000 24,000 வரைக்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னு சொன்னேன்னா திரும்பி ஒரு ஸ்விங் ஹை போயிருக்கு, திரும்பி ஒரு ஸ்விங் லோ வர்றதுக்கு தான் நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. அதான் வந்து 22,442 வந்துட்டு திரும்பி தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எப்படி மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். என்னை பொறுத்தல வந்து திரும்பி இந்த ஸ்விங் லோ வந்துட்டு திரும்பி வந்து ஒரு ஸ்விங் ஹையர் அண்ட் ஹையர் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா, ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் தட் இது எப்படி மூவ்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதை நம்ம வந்து வெயிட் அண்ட் வாட்ச் தான். பட் இப்போ பொறுத்தளவு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடைச்சி மேலே போகணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் நிஃப்டி 50யோட இண்டெக்ஸோடைய ஃபைனல் ரிப்போர்ட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தயவுசெய்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய என்னால் வந்து மேக் பண்ணி உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச்.